நல்ல நாடகம். பெரியவர்களாக சேர்ந்து நடத்திய நாடகம் அல்லவா? மிகவும் அழகாக இருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. நான் வருகிறேன். முருகா, எங்கே போகிறாய்? எங்கோ போகிறேன். என்னை ஏன் தடுக்கிறீர்கள்? அம்மட்டும் இந்த சிறு பழ விஷயத்திலே உங்கள் குணத்தை காட்டியதற்கு நன்றி. வருகிறேன். குமரா, நில். பதட்டத்தில் தவறான முடிவுக்கு போகாதே. தாய் சொல்லை கேள். கேட்க மாட்டேன். தலைப்பிள்ளை தான் செல்லப்பிள்ளை, இளைய பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை என்று காண்பித்த உங்களுடன் இனி ஒரு கணமும் இருக்க மாட்டேன். எங்களை விட்டு எங்கே போகிறாய்? எனக்கென்று ஒரு உலகம், என் நாடு, என் மக்கள் என்று ஏற்படுத்திக் கொண்டு தனிமையில் இருக்க போகிறேன். முடிந்தால் என்னை எல்லாரும் அங்கு வந்து பாருங்கள். உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. நிதி வேண்டும் ஏழைக்கு, மதி வேண்டும் பிள்ளைக்கு, நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும். நிதி வேண்டும் ஏழைக்கு, மதி வேண்டும் பிள்ளைக்கு, நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும். உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே, உந்தன் அதிகாரமே. செங்குருதி சேயோனே, மங்கோடிய வேலோனே, செவ்வலரி தோளோனே, எங்குடிய காப்போனே, கடம்பாயிடும்பா முருகா. அத்தனை பேருக்கும் சொர்க்கம், முருக பக்தர்கள் அத்தனை பேருக்கும் பார்க்க வேண்டிய ஒரே கோவில், தரிசிக்க வேண்டிய ஒரே கோவில். எந்த இடத்துக்கு போனா எல்லாம் கிடைக்குமோ, எந்த இடத்துக்கு போனால் முருகனே கிடைப்பாரோ, லட்சோப லட்ச அடியார்களுடைய வாழ்க்கையை பார்த்து தன் பாதத்தில் அனுதினமும் பணிய வைக்கக்கூடிய அந்த செந்திலாண்டவன் வாழக்கூடிய அற்புதமான கோவில் திரு சீர் அலைவாய்னு சொல்லக்கூடிய அற்புதமான திரு செந்தூர். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தன் உண்டு கவலை இல்லை. கலியுகத்துல எத்தனை வியாதிகள், எத்தனை துன்பங்கள், எத்தனை கவலைகள் இருந்தாலும் ஒரே ஒரு மருந்து முருகாதான். ஏன்னா சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியத்துக்கு மிஞ்சின தெய்வமும் கிடையாது. கர்மான்னு ஒண்ணு வச்சிருக்கமே, இந்த கர்மாவை எது வெல்லும் தெரியுங்களா? உண்மையான அசைக்க முடியாத முருக பக்தி எப்பேற்பட்ட மோசமான தலையெழுத்தையும் மாற்றும். திருச்செந்தூரை